இது சொந்தம். என் பொண்ணோட கல்யாண வாழ்க்கை தொடங்கின இன்னைக்கு என்னோட வாழ்க்கை முடிஞ்சே போச்சுன்னு நினைக்கிறேன் மணி. வாங்கண்ணா. சொக்கு என்னாச்சு? பாச்சு என்ன காணும்? ஃபோன் பண்ணியா? அவரே ஃபோன் பண்ணார்னா. நாளைக்கு முகூர்த்த தேதியோனும் 2-3 கல்யாண ஆர்டர் இருக்கான். அதனால வேலை கொஞ்சம் டைட்டா போயிட்டு இருக்குன்னு சொன்னார்னா. இருக்கட்டும். வேலை இருந்தா அதான் பார்க்கணும். அதான் இங்கே பெரிய வேலை நம்ம இருக்கமாம்மா. சாஸ்திரப்படி என்ன செய்யணுமோ நம்ம செய்ய போறோம். ராஜோ என்னண்ணா? என்ன விசா குட்டி ரெடியா? அப்புறமா நாழி ஆயிண்டே இருக்குல்ல. இதோ கூட்டின்னு வரேன். வா சீக்கிரம் வா. விஷாக்கா மகாலட்சுமி மாதிரியே இருக்க. ஆனா இந்த மகாலட்சுமிக்கு ஒண்ணு மிஸ்ஸிங். இந்த சிரிப்பு தான். வா போலாம். ரமா கூண்டு வா. சரிங்கம்மா. அண்ணா அவா. விசா மாமா மாமி காலில் விழுந்து சேவிச்சுக்கோ. நல்லா சந்தோஷமா இருக்கணும் ரெண்டு பேரும். போறோம் எழுந்துரு போறோம். வாழ்க்கை மோகமா இருக்கணும். கொடு. இந்தம்மா ரமா கூட்டின்னு போமா. சரி வாமா. கூட்டின்னு போங்க. பாச்சு இருந்தா நன்னா இருந்திருக்கும். என்ன ஆசீர்வாதம் பண்ணு. ஏய் விசா, என்ன என்ன இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். சரி உட்காரு சந்தோஷ், உட்காரு. சாரி, தப்பா எடுத்துக்காத. உன்னை திடீர்னு வாங்க போங்கன்னு சொல்லி கூப்பிட இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதான் வா போன்னு கூப்பிடுறேன். போக போக சரியாயிடும், கொஞ்சம் பொறுத்துக்கோ. என்ன விசா, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நீ எப்போதும் போல என் கூட பேசலாம், என்ன கூப்பிடலாம். இதுல நான் தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்தா குடி. பரவாயில்ல, வேணாம் விசா.
இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது, சம்பிரதாயம். கொஞ்சோண்டு சாஸ்திரத்துக்காகவாவது சாப்பிடு. புடி. என்ன சந்தோஷ், எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டுட்ட? சாஸ்திரம் என்ன தெரியுமா? நீ பாதி குடிச்சிட்டு எனக்கு தரணும், அதுல மீதியை நான் குடிக்கணும். ஓ சாரி விசா. சரி பரவாயில்ல, விடு. விசா, என்னது? எழுந்துரு முதல்ல. என்ன சந்தோஷ், இத நீ எதிர்பார்க்கல இல்ல? பெரியவா சொல்றாங்கிறதுக்காக இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் விடாம ஃபாலோ பண்ணலாம். அதுல ஒன்றும் தப்பே இல்லை. அதை தான் நான் பண்ணேன். இது நம்ம லைஃப். இது நம்ம தொடங்குறது நம்ம கையில இருக்கு, நம்ம முடிவுல இருக்கு. இந்த சாஸ்திரம் சம்பிரதாயத்துல இல்ல நம்மளோட சந்தோஷம். விசா, மனசுல ஒருத்தைய சுமந்துண்டு இன்னொருத்தையோட வாழற மாதிரி சும்மா வேணா நடிக்கலாம், ஆனா நிஜமாவே வாழ முடியாது. காதலிச்ச பொண்ணோட வாழ முடியற வாழ்க்கை சொர்க்கம்னா, காதலிச்ச பொண்ணோட வாழ முடியாத வாழ்க்கை நரகம். உன் நினைப்புல இன்னொருத்த இருக்கிறப்போ நீ என் கைய பிடிச்சா கூட உனக்கு நெருப்பு தொடர மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா சந்தோஷ்? விசா, என் கழுத்துல நீ தாலி கட்டின நிமிஷத்துல இருந்து நம்ம லைஃப்ல இந்த நிமிஷம் வந்துடவே கூடாதுன்னு உன் மனசுல எவ்வளவு வேதனைப்பட்டு எவ்வளவு தவிச்சுட்டு இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும் சந்தோஷ். இந்த பூ, இந்த வாசனை, அலங்காரம் இதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இல்லைன்னு எனக்கு நன்னா தெரியும். நாம இந்த ரூம்குள்ள சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சு வெளியில நம்மள பெத்தவா சந்தோஷமா இருக்கா. நம்மளால அவா சந்தோஷம் கெட்டு போயிடக்கூடாது. அதுக்காக தான் நான் இப்போ ஓம் முன்னாடி இந்த ரூம்ல நின்னுட்டு இருக்கேன். ரங்க ரங்க ரங்கநாதா, ரங்க ரங்க ரங்கநாதா. மழையில என்னதான் கொடை பிடிச்சு நடந்தாலும் சில மழை துளி நம்ம மேல விழதான் செய்யும். நாம அதுல நினைஞ்சுதான் ஆகணும். அதை தவிர்க்க முடியாது. அது மாதிரி தான் இதுவும் தவிர்க்கவே முடியாது. தவிர்க்க முடியாதுன்னு தான் நான் சொன்னேனே தவிர தவிச்சு நிக்க வேண்டியதுன்னு நான் சொல்லலையே. விசா, இதுல தவிக்கிறதுக்கோ தயங்கறதுக்கோ எதுவுமே இல்ல சந்தோஷ். பூஜாவை நீ எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். அந்த இடத்துக்கு எப்பவுமே என்னால வர முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதுக்காக நான் கவலைப்பட்டு உட்கார போறதும் கிடையாது. உன்னை கஷ்டப்படுத்தி விரட்ட போறதும் கிடையாது. நீ பூஜாவோட உன் மனசுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைய நிச்சயமா நான் கெடுக்க மாட்டேன். நான் இந்த ரூம்க்கு வெளியே தான் உனக்கு வைஃப். இந்த ரூம்குள்ள நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த கோட்டை தாண்டி நான் எப்பவுமே வரமாட்டேன் சந்தோஷ். ஏய் சந்தோஷ், தயவு செஞ்சு என்ன தெய்வமாக்கிடாத. நான் ரொம்ப சாதாரண மனுஷிதான். மத்தவ மனச புரிஞ்சுட்டு வாழணும்னு ஆசைப்படுற ரொம்ப சாதாரணமான மனுஷி. இந்த விஷயத்துல உனக்கு எந்த தர்ம சங்கடமும் குற்ற உணர்ச்சியும் தேவையில்லை. அதே நேரத்துல என்ன பெரிய தியாகியாக்கி கும்பிடணும்னு அவசியம் இல்லை. இல்ல விசா, இல்ல. நீ சொன்னாலும் சொல்லனாலும் நீ பெரிய தியாகி தான். ஏய், யாருக்கு இந்த மனசு வரும் விசா? யாருக்கு வரும்? மத்தவ மனசை புரிஞ்சுன்னு வாழணும்னு ஆசைப்படுற சாதாரண மனுஷன் உன்னை சொன்னியே, இது மனுஷ குணம் இல்ல விசா, தெய்வ குணம்.
தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, மத்தவா கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவளால தான் இப்படிலாம் யோசிக்க முடியும், பேசவும் முடியும். நீ இப்ப என்கிட்ட சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி நான் உன்கிட்ட சொல்ல போறேன்னு நினைச்சு நினைச்சு தவிச்சு போய் நின்று இருந்தேன். ஆனா நீ என்னடான்னா என் தவிப்ப, என் வேதனையை புரிஞ்சுண்டு நீயே எல்லாத்தையும் சொல்லிட்டியே விசா. உன்னை கையெடுத்து கும்பிடாம வேற யார கும்பிட சொல்ற? சத்தியமா சொல்றேன் விசா, என் மனசுல இருந்து சொல்றேன். பூஜான்னு ஒருத்தியை பார்த்து அவளுக்கு என் மனசுல இடம் கொடுக்காம இருந்திருந்தா நீ எனக்கு மனைவியை கிடைச்சது என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பெரிய கொடுப்பனையா இருந்திருக்கும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வரமாத்தான் நீ எனக்கு இருந்திருப்ப. நானும் உனக்கு ஒரு அன்புள்ள ஒரு கணவனா இருந்திருப்பேன். என்ன பண்றது, நான் பூஜாவை காதலிச்சிட்டனே, உயிருக்கு உயிராவை நேசிச்சிட்டனே. அவளை தாண்டி என்னால உன்னை யோசிக்கவே முடியல விசா. நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியல. என்ன மன்னிச்சிடு. என்னோட பெத்தவா சந்தோஷத்துக்காக உன் வாழ்க்கையை நான் சாகடிச்சிட்டேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிடு. நீ ஒன்னும் என் வாழ்க்கையை சாகடிக்கலாம் இல்ல. இது நானும் விரும்பி ஏத்துன முடிவுதான் சந்தோஷ். நீ திரும்ப திரும்ப உன்னை குற்றவாளியா நினைச்சு ஃபீல் பண்ணாத. நான் உன்னை கெஞ்சி கேக்குறது இது ஒண்ணுதான். அப்புறம் நம்மளோட இந்த முடிவை எக்காரணத்தை கொண்டும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிடக்கூடாது. அவளுக்கு தெரிஞ்சிட்டா அப்புறம் எதுக்காக நம்ம இந்த கல்யாணத்தை பண்ணிட்டோமோ அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும். சரியா? சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். நீயும் போய் தூங்கு. சரியா? குட் நைட். குட் நைட். திருச்சி சங்கிலியாண்டபுரத்தைச் சேர்ந்த தெய்வத்திரு நல்லமுத்து அவர்களின் பேத்தியும் வீரமுத்து அவர்களின் குமார்த்தியுமான பூஜாவிற்கும், திண்டுக்கல் சின்னாலப்பட்டியைச் சேர்ந்த தெய்வத்திரு குணசீலன் அவர்களின் பேரனும் ராஜசேகர் அவர்களின் குமாரனுமான சிவாவிற்கும் பெரியோர்கள் மற்றும் உறவினர்கள் ஆசீர்வாதத்தோடு அவர்கள் முன்னிலையில் வருகின்ற ஜனவரி மாதம் 18ஆம் தேதி திருமணம் செய்யப்படுவதாய் இரு வீட்டார் சம்மதத்தோடு உறுதி செய்து இன்று நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டது. 2 பேரும் தாம்பூலம் மாத்திக்குங்க. பூஜா, என்னடா இவன் இவ்வளவு சுயநலமா பேசுறானேன்னு தப்பா நினைக்காத. நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது பூஜா. ஒரு 3வது மனுஷனா இருந்து யோசிச்சு பார்த்தா நான் சொல்ற நியாயம் இதுவா தான் இருக்கும். அதையே தான் இப்ப நான் நமக்கும் சொல்ற பூஜா. சந்தோஷ், சந்தோஷ், நான் உங்களை மறந்துட்டு எப்படி இன்னொருத்தரோட வாழ போறேன்னு தெரியல. என் மனசுக்கு அந்த சக்தி இல்ல.
ரங்க ரங்க ரங்கநாதா ரங்க ரங்க ரங்கநாதா என்னது இது மறுபடியும் இந்த பால்காரி லேட் பண்றா? எத்தனை வாட்டி சொல்றது அவளுக்கு? என்னடி ஏண்டி லேட்? நீங்களா? பால்காரின்னு நினைச்சேன். எங்க போயிட்டு வர இவ்வளவு காலங்கத்தால? கோயிலுக்கு ராஜம். என்னண்ணா இது? சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனோ இல்லையா? இல்லை, நான் எழுப்பணும் தான் பார்த்தேன். நீ நன்னா அசந்து தூங்கிட்டு இருந்த. எனக்கு எழுப்ப மனசு வரல, அதான் நான் மட்டும் போயிட்டு வந்துட்டேன். அடிச்சு போட்ட மாதிரி ஆயிடுத்து. அதான் எழுந்திருக்க முடியல. பின்ன முழு கல்யாண வேலையும் ஒரு ஆளா நின்று பார்த்துட்டு இருந்த. அது சாதாரண விஷயமாடி. நீ பார்த்த வேலைக்கு நீ இப்போ எழுந்துட்டதே தப்பு தான். ஒரு 2 நாளைக்காவது அக்கடான்னு ரெஸ்ட் எடுத்துக்கணும் நீ. அது சரி. நம்ம விஷாக்கா மாட்டு பொண்ணா நம்ம மாத்துக்கு வந்திருக்கிறப்போ அப்படியே படுத்துட்டு இருந்தா நன்னாவா இருக்கும்? அவளுக்கு வாய்க்கு ருசியா நான் தான் பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா அவன் மனசு பரிதவிச்சு போயிடாதா? அதுவும் கரெக்ட் தான். ஆம்பளைங்களுக்கு கூட அவ ஜாப்ல ஒரு ஏஜுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட்டும் வந்துடுறது. ஆனால் பொம்மநாட்டிங்களுக்கு அப்பப்பப்பா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிச்சன்லேருந்து ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது கிடைக்கவே கிடைக்காது போல இருக்கு. அப்படி ஒரு ரிட்டையர்மெண்ட்டை நாங்களே விரும்புறது இல்ல. ஒரு நல்ல குடும்பத்துல இருக்கிற எந்த பொம்மநாட்டிக்கும் அப்படி ஒரு விருப்பம் வரவே வராது. அது சரி, குடும்ப பாரங்கிறது ஒன்னை பொறுத்த வரைக்கும் சுகமான சுமைகள்னு சொல்லு. அப்படிதான். அம்மா என்ன விசாக்குட்டி எழுந்துட்டா? இல்ல, நான் இன்னும் எந்திருக்கல. சரி, பால் எடுத்துன்னு போலான்னு வந்தா அந்த பால்காரி மறுபடியும் லேட்டு. என்னடி சொல்ற? நான் கோயிலுக்கு போச்சே வந்துட்டாளா? அவ பால் போட்டதை தான் நான் பார்த்தனே. போடுறத பார்த்தேன். ஐயோ, எங்க இங்கதான் தெருவுல போறவா எடுத்துன்னு போயிருப்பாளா? என்னடி இதெல்லாம் யாராவது எடுத்துன்னு போவளா? என்ன பேசுற நீ? அப்ப பூனை எடுத்துன்னு போயிடுதா? பூனை எப்படி இங்க? ஏண்டி பூனை விசாக்குட்டி தான் எடுத்துன்னு போயிருக்கோண்டி. அவதான் இன்னும் எழுந்தே இருக்க மாட்டான்னு சொல்றேனே. இல்லடி, ஏண்டி? வா உள்ள வா. சரி வாங்க. ஆஹா, என்னது என்னைக்கு இல்லாம ஷைனிங்கா தும்பு தூசு இல்லாம இருக்கு. விசாக்குட்டி, குட் மார்னிங் மாமா அண்ட் மாமி. சாரி 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 சாரி, அப்பா அண்ட் அம்மா. இந்த பாரு, குழந்தையில இருந்து அவரை மாமா என்ன மாமின்னு தான் கூப்பிட்டு இருக்க. அப்படியே கூப்பிடு. என்ன என் ஃபேவரட் மருமகளா இருந்த, இப்ப மருமகளா இருக்க. டஸ் நாட் மேட்டர். மாமி மாமா அதான் சரி. அவ எப்படி வேணா கூப்பிட்டுண்டி. ஏண்டி நீ என்ன சொன்ன? இன்னும் எழுந்துட்டு இருக்கவே மாட்டானே. பாரு, சமுத்தா காஃபி போட்டு இருக்கா பாரு அவ. ஆமா, எதுக்கு இவ்வளவு காலங்கத்தால இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க சொல்ற? நீ போய் உட்காரு, நான் காப்பி போட்டு கொண்டு வரேன். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இது ஏன் ஏரியா, இனிமே உள்ள வராதீங்க. என்னடி? இந்த சாம்ராஜ்யத்தை இந்த விசாகா கைப்பற்றி 24 hours ஆறுது மாமி. இனிமே என் பெர்மிஷன் இல்லாம இங்க வரக்கூடாது, தெரியுமோனோ? என்னடி மருமகளா ஆனப்புறம் அப்படியே மாறி போயிட்டு இந்த மிரட்டுற? இத்தனை நாளா என்னையும் சந்தோஷம் நீ என்ன மிரட்டிருப்ப. அதுக்கெல்லாம் பழி வாங்கும் படலாம் ஆரம்பிச்சுட்டு ராஜம். என்ன வில்லத்தனமான ஒரு சிரிப்ப. இது பாருங்க, உங்க தங்க பொண்ணு சப்போட்டா என் நாத்தனார் அப்படியே உரிச்ச மாதிரி இருக்காளே. தங்க பொண்ணா இருக்காடி என் மாட்டு பொண்ணு. சப்போர்ட் பண்ணிதான் ஆகணும். ஆஹா ஆஹா, கம கம கமனு வாசம். என்னைக்காவது ஒரு நாள் நீ இப்படி ஒரு காஃபியை போட்டிருக்கியா ராஜோ? ஐயோ, இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு. காஃபி ரெடி. வெரி குட். நோ மாமா, நீங்க என்னதான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் இங்க நோ காஃபி. டைனிங் டேபிளுக்கு வாங்கோ, எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து காஃபி சாப்பிடலாம். என்ன பாக்காதுங்கப்பா,
சப்போர்ட் பண்ணலோ இல்லையா மருமகளுக்கு மருமகளுக்கு வாங்க கேட்டுக்கோங்க. உன்னை பார்க்கலடி, ஜஸ்ட் நான் லுக்லயே பேசினேன். ஐ லைக் மை டாட்டர் இன்லா. இந்த ஜெம்பத்துல ஒரு குறைச்சல் இல்ல. இருங்கோ, மெதுவா மெதுவா. உங்க புள்ளையும் கூட்டின்னு வந்துடுறேன். ஏய், அவன் எது கூப்பிடுற? நீ காஃபி எடுத்து நான் வந்துட்டு போயிடும். இல்ல மாமி, கார்த்தால யாருக்கு என்ன வேலையா இருந்தாலும் காஃபியை மட்டும் எல்லாரும் ஒன்னா உட்காந்து கலகலன்னு சந்தோஷமா பேசிண்டே சாப்பிடணும். அப்பதான் யார் மனசுல என்ன கசப்பு இருந்தாலும் அது நீங்கும். அதோட ரிலேஷன்ஷிப்பும் பலப்படும். இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல அதை யாருமே பண்றது இல்ல. நாமளாவது ஆரம்பிச்சு வைப்போமே. டிஃபன், லஞ்ச், டின்னர்லாம் கூட பரவாயில்ல. அவளுக்கு எப்ப தோன்றதோ அப்ப சாப்பிட்டுக்கலாம். திஸ் இஸ் மை ஆர்டர். ஆர்டரா? உத்தரவு மகாராணி. விஷா குட்டி, உன்னை நான் என்னென்னமோ நினைச்சேன்டா. உண்மையிலே கலக்கறடா நீ. நீ சொன்ன மாதிரி எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா இருக்கணும். தனி மரம் தோப்பாகாதுங்கிற மாதிரி தான். ஒரே ஆத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் தனியால வாழ்ந்துட்டு இருக்கா. ஒன்னா உட்காந்து மனசு விட்டு பேசுறதுங்கிறது இன்னைக்கு அத்திப்பூ குறிஞ்சி பூ பூக்குற மாதிரி ரொம்ப ரேரா தான் நடக்கிறது. நல்லதாமா, காத்தால காஃபி சாப்பிடுற டைம் ஃபேமிலி டைமை மாத்துறேங்கிறது ஒரு அருமையான ஐடியா தான். சூப்பர். சரி மாமா, காஃபி ஆறிட போறத நான் போய் உங்க பிள்ளைய கூட்டின்னு வந்துடுறேன். சீக்கிரமா கூட்டின்னு வா. நல்ல காஃபியா ஆறி போய் குடிக்கிறது போல மகா பாவம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. சரி மாமி. சீக்கிரம் சீக்கிரம் எழுந்துருவானா? காஃபி ஆறிட போறது அதுக்காக சொன்னேன். இருங்க. இல்லடி, அவன் ராத்திரி லேட்டா படுத்துருப்பான்ல, அதுக்காக சொன்னேன். கீழே வா சந்தோஷ், காஃபி சாப்பிடலாம். எனக்கு வேணாம் விசா. அப்படி சொல்லாத. மாமா மாமியும் உனக்காக தான் காத்துட்டு இருக்கா. நடந்ததெல்லாம் நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன் கஷ்டமும் என் கஷ்டமும் நம்மளோட. அது எப்பவுமே மாமா மாமிக்கு தெரிஞ்சிடக்கூடாது. வா. என்னடி ராஜம், காஃபி ஆறிண்டே இருக்க? இருங்க, காணாத கண்டா மாதிரி இருங்கண்ணா. வெயிட் பண்ணுங்க. தோதோ. குட் மார்னிங் சந்தோஷ். Good morning. வா 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 வா. குட் மார்னிங் மா. மார்னிங் பா. பார், மூஞ்சியே வீங்கி போய் கிடக்கிறது பாரு. சும்மா இருங்க. மாமி, இந்தாம்மா. சூடு இருக்கு. விசாக்கா, நீ உட்காருமா. ஆமா, வா. இதை எடுத்துக்கோ. உட்காரு. சந்தோஷ், நீ பாட்டுக்கு கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிடாத. விஷாக்காவை கூட்டிண்டு பெருமாள் சேவிச்சுட்டு வாங்க. பரவாயில்ல மாமி, அவரோட வேலையை பார்க்கட்டும். இன்னொரு நாளைக்கு சாவகாசமா கோயிலுக்கு போய்க்கிறோம். இன்னைக்கு சனிக்கிழமை. நானே காலங்காத்தால கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். இது பாரு, உங்களுக்கு கல்யாணம் ஆகி முதல் சனிக்கிழமை கோயிலுக்கு போய் பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இல்ல மாமா, கோயிலுக்கு நம்ம போலாம் விசா. அப்பா, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். ஓகே, வெரி குட். உனக்கு விருப்பம் இல்லாம என்ன நீ கோயிலுக்கு கூட்டிட்டு போகணுமா சந்தோஷ்? உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு சந்தோஷம்தான். உனக்கு இந்த சந்தோஷத்தையாவது கொடுக்குறேன்னு நினைக்கும் போது மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. தந்தானே தந்தானே